ஹலோ மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலேஜோட ரிவ்யூ பிளேஸ்மெண்ட்ஸ் ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி சென்னை. ஓகேங்களா, கோயம்புத்தூர்ல வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு இருக்கு, சிஐடி ஆல்சோ. இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா, இந்த காலேஜ் பற்றி தான் இதோட பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு முக்கியமான கல்லூரின்னு சொல்லலாம். அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய ஒரு கல்லூரி தான், அட்டானமஸ் கல்லூரியாகவும் இருக்கு. 1399 இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். ஓகேங்களா, இங்க இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம மெயினா பார்க்க போறோம். ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா, ஓகேங்க. இப்போ இந்த காலேஜ்ல எது மாதிரியான கோர்சஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறத பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, எது மாதிரியான யூஜி கோர்சஸ் இந்த காலேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி, இந்த ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அதாவது இசிஇ டிபார்ட்மெண்ட். இசிஇல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல விஎல்சி டிசைன் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கு. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு. அதே மாதிரி ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், சிவில் அண்ட் தென் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம். இது மாதிரியான யூஜி கோர்சஸ் இந்த காலேஜில் ஆஃபர் பண்றாங்க. ஓகே, இங்க இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2024 பொறுத்த வரைக்கும் எப்படி டேட்டாஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ல நான் காட்டுறேன். ஆக்சுவலாக 2023-24 பேட்ச் பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஸ்ட்ரென்த்னு சொல்லி 841 ஸ்டூடெண்ட்ஸும், அதில் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 713 பேரும், அதில் பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு 128 ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டாங்க. இப்போ வந்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 695 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 713 ஸ்டூடெண்ட்ஸ்ல 695 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆயிருக்காங்க 2023-24 பேட்சோட. ஓகேங்களா, அப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 95.2% வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சேலரி பேக்கேஜாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிஐடியில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2023-24 பேட்சில் 40 லட்சத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் தென் 20 லட்சத்துக்கு மேலே இயர்லி இன்கமாக சொல்கிறேன். எல்பிஏல பார்த்தீங்கன்னா 20 லேக்குக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 8 ஸ்டூடெண்ட்ஸும், 10 லேக் எல்பிஏக்கு பார்த்தீங்கன்னா 81 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 6 லட்சத்துக்கு மேலே வருஷ சம்பளமாக பார்த்தீங்கன்னா 301 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 4 லட்சத்துக்கு மேலே இயர் இன்கமாக எல்பிஏல பார்த்தீங்கன்னா 695 ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தமாக 695 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதோட ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக பார்த்தீங்க அப்படின்னா 51 லட்சம் ரூபாய் வந்து ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக பிளேஸ்மெண்ட்ஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து இந்த 2024 வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ். இன்னும் ஃபர்தராக இன்னும் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் ஸ்க்ரீனுக்கு நம்பருக்கு கால் பண்ணலாம். கவுன்சிலிங்கான கைடன்ஸ் வேணும் அப்படின்னு கால் பண்ணலாம். அதே மாதிரி காலேஜில் டைரெக்டாக விசிட் பண்ணியும் நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.